பரபரப்பான மார்னிங் டைம்ல ஸ்கூலுக்கும் ஆஃபீஸுக்கும் கிளம்புற அவசரத்துல பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஈஸியா செய்யக்கூடிய டிஷ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முட்டை ஆம்லெட் தான். இதை லைக் பண்ணாத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க, ஏன் பெரியவங்களான நாமளும் தான். இந்த மாதிரி ஆம்லெட் போடும்போது ஒரு சில விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முட்டையை உடைச்சு ஊத்தும் போது அதோட எல்லோ யொக்க நல்லா கவனிக்கணும். சில டைம்ல கடையில இருந்து வாங்குற முட்டை கூட கெட்டு போனதா இருக்கும். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, மஞ்சள் கருவில் மெல்லிசா ரெட் கலர்ல கலந்துருக்கும், அப்படின்னா அது கெட்டு போன முட்டை. இந்த மாதிரியான முட்டையில ஆம்லெட் ஹாஃப் பாயில் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் தான். அடுத்ததான், முட்டைன்னா வெளியில வெள்ளைக்கரு உள்ள மஞ்சள் கரு இருக்கணும். ஆனா இப்ப கடைக்கு வர சில முட்டையை அவிச்சு பார்த்தா வெள்ளை கருக்கும் மஞ்சள் கருவுக்கும் கலர் டிஃப்ரெண்டே இல்லாம இருக்கு. ரெண்டுமே ஒயிட் கலர்ல இருக்குது. சில முட்டையில வெள்ளையும் மஞ்சளும் புள்ளி கோலம் போட்ட மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான முட்டையை வாங்கவே கூடாது. பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத கால நேரத்துல ரொம்ப பேர் டெய்லி ஃபுட்ல சேர்த்துக்கிறது இந்த முட்டையை மட்டும்தான். சத்துக்காக எடுத்துக்கிறோமோ இல்லையோ, வேலை சீக்கிரமா முடியும். அவசர அவசரமா ஆம்லெட் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வழக்கமாயிடுச்சு. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முட்டை ஒரு கெட்டு போகக்கூடிய உணவுப் பொருள். கெட்டு போன முட்டையை சாப்பிட்டா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகி வாந்தி, வயிற்றுப்போக்கு அப்படின்னு ஃபுட் பாய்சன் ஆனா என்னென்ன பாதிப்பெல்லாம் வருமோ எல்லாமே வரும். டைஜஷன் ப்ராப்ளமும் வரும். அதனால ஃபைனலா நான் சொல்றது என்ன அப்படின்னா, முட்டையை கடையில வாங்குறப்போ ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து வாங்குங்க. ஏன்னா எல்லாத்தையும் விட நம்ம ஹெல்த்தும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்த்தும் நமக்கு ரொம்ப முக்கியம். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க.